ஆண்டவர் இயேசு அற்புதமானவர். இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு வேண்டிக் கொள்ள விருப்பத்தோடு இருக்கிறல்ல, மனசுல தீர்மானம் பண்ணிட்ட, இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யணும், நீ ஜெபிக்க மனதில நினைத்திருக்கிறல்ல, அதையே ஆண்டவர் ஜெபமாக ஏற்றுக்கொண்டாராம். நீங்க என்ன ஜெபிக்கவே ஆரம்பிக்கல, மனசுல நினைக்கிறீங்க, ஆண்டவர் அதை அறிவார். அதையே ஜெபமா ஏற்றுக்கொண்டு நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே சில சமயத்துல பதில் வந்துடும். பார்த்திருக்கிறீங்களா? ஜெபிக்கணும்னு நீ நினைப்பீங்க, அது நல்ல நோக்கமா இருந்தா அது நிறைவேறும். ஒரு சமயம் பாருங்க, நம்ம ஊழியத்துல ஒரு ஆஸ்பத்திரி கட்டி இருக்கிறோம், நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல். அந்த ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் வாங்கன்னு பிளான் பண்ணினோம். அந்த ஆம்புலன்ஸ் வாங்கினா, சாதாரண ஆம்புலன்ஸ் வாங்கினா 20-25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடலாம்னு சொன்னாங்க. அப்போ அப்படி ஒண்ணு வாங்கணும்னு பேசணும். அப்ப சொன்னாங்க, அதுல உயிர் காக்கும் கருவிகள் எல்லாம் வச்சு நல்ல ஒரு குட்டி ஆஸ்பத்திரி மாதிரி உள்ள ஆம்புலன்ஸ் இருக்குது. அதுனா எந்த ஆபத்தான சூழ்நிலையிலையும் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரவங்கள உயிரை பாதுகாக்க முடியும். அதெல்லாம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில தான் இருக்கும், டவுன்ல பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில தான் இருக்கும் என்பதாய் சொன்னார்கள். அப்போ அதுக்கு எவ்வளவு ஆகுன்னு கேட்டேன். 45 லட்சம் ரூபா ஆகும்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன், நாங்க ஒரு கிராமத்துல ஏழை ஜனங்களுக்காக இந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ டவுன்ல பெரிய சிட்டில பணக்காரங்களுக்கு தான் இந்த வசதி இருக்கணுமா? ஏழைகளுக்கு இந்த வசதி இருக்க கூடாதா? அவங்க உயிர் முக்கியம் தானே. ஆண்டவரே, 45 லட்சம் ரூபா உள்ள ஒரு ஆம்புலன்ஸை நீ ஏன் எங்களுக்கு தரக்கூடாது? நான் அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கல, மனசுல ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். பாருங்க, 2-3 நாளையில ஒரு சகோதரர் கூப்பிட்டு, பிரதர், உங்க ஆஸ்பத்திரிக்கு ஊழியத்துக்கு உதவி செய்ய ஒரு பணம் வச்சிருக்கிறேன், உங்க ஆட்களை அனுப்புங்க, கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. நான் எங்களுடைய ஊழியத்துல ஒருத்தர் அனுப்பினா, செக் கொடுத்து அனுப்பினாங்க. எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஆள் செக் கொடுத்து அனுப்பி இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியம். நான் இன்னும் ஜெபிக்கவே ஆரம்பிக்கல, இப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கினா ஏழைகளுக்கு பிரயோஜனப்படுமே நீ மனசுல ஆசைப்பட்டேன். அதையே தேவன் ஜெபமாக ஏற்று பதில் கொடுத்து விட்டார். இன்னைக்கு எங்க ஆஸ்பத்திரியில கம்பீரமா இந்த ஆம்புலன்ஸ் நிக்குது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. பாத்தீங்களா? உங்க ஆசை சரியானதா, நல்லதா, தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருந்தா, மனசுல நீங்க விரும்பும் போதே தேவன் அதை பார்த்து பதில் கொடுப்பாராம். நீங்க வேண்டிக் கொள்ளும் முன்பாகவே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்த தேவன். அப்ப நீங்க வேண்டிக் கொண்டா உடனே அற்புதம் செய்வார். உங்களுடைய இருதயத்துல என்ன ஆசை, விருப்பம் இருக்குது? ஆண்டவரே, இதை நிறைவேற்றி கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றி தாங்கன்னு ஜெபிச்சு பாருங்க, உடனே ஆண்டவர் நிறைவேற்றுவார். தகப்பனே, எங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிந்து நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே எங்களுடைய காரியங்களை அறிந்த தேவன் இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு இன்றைக்கு அவருடைய இருதயத்தில் விரும்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.